என்ன அந்த லூலு அவங்க என்ன பண்ணாங்க, ஏன் சர்ச்சையா இது மாறுது? இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் பெண்களிடம் பாலியல் சீண்டலில் உட்படுத்தப்படுவார்கள், ஆண்கள் மட்டுமே பெண்களை சீண்டுவார்கள், ஆண்கள் மட்டுமே பெண்களை மிரட்டி பலாத்காரத்துக்கு உட்படுத்தி படங்கள் எடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய செய்திகள் பார்க்குறோம். ஆனால் லூலு பல ஆண்களை மிரட்டி நிர்வாண படங்கள் எடுத்திருக்காங்க. ஆண்கள் என்னென்ன செஞ்சாங்களோ அத்தனை வேலையும் செஞ்சுருக்காங்க. லைவ் வழியாக செக்ஸ் பண்ணுறாங்க, அதை வந்து அப்படி ஒரு செக்ஸ் பண்ண சொல்லி தூண்டுதலுக்கு உட்படுத்தப்படுறாங்க. நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிற குழுவில் இருக்கிற பெண்கள் தானே, தன் கணவனால் திருப்திப்படுத்த முடியாத தன்னை வேறொரு ஆண் திருப்திப்படுத்துவான்னு நினைக்கும் பொழுது அதை நோக்கி நகர்றாங்க. அந்த ஆணை வந்து லூலுவே வந்து சப்ளை பண்றாங்க. ஏன்னா அந்த குழுல நீங்க சொல்றபடி பார்த்தா முழுக்க முழுக்க பெண்கள் இருக்காங்க. அவங்க பெண்கள் தங்களுடைய உணர்வுகளை, தங்களுடைய பாலியல் இயலாமைகளை அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஆண்கள் எப்படி உள்ள வராங்க? இதை நான் யார் யார் கூடலாம் செக்ஸ் பண்ணன்றதை வந்து ஒரு புத்தகமா போட்டிருக்காங்க. அந்த டாஸ்க்னா என்னன்னா, ஒவ்வொரு துண்டை கட்டிக்கிட்டு குளிச்சுட்டு வரும்போது துண்டை கட்டிக்கிட்டு ஃபோட்டோ போடுறது, எத்தனை பேர் அந்த மாதிரி ஃபோட்டோ போடுறாங்கன்ற மாதிரியான டாஸ்க் பண்ணாதவங்கள அவங்க வந்து மியூட் பண்ணிடுறாங்க அந்த குழுவில். லூலு வந்து சைனீஸுடைய குரூப் செக்ஸ் படத்தை வந்து போடுது. அதை போட்ட உடனே பெரியார் சாருடைய கொஸ்டின் எப்படின்னா, ஒரு இந்த தமிழ் பெண்ணால் ஏன் இந்த மாதிரி பொசிஷனில் ஒரு செக்ஸில் ஈடுபட முடியல, அப்போ உங்களுடைய உடல்வாகுகளை மாற்றுங்கள். தன் கணவன் தன்னை நோக்கி கூறாத வார்த்தையெல்லாம் வேறு ஒருவன், அதுவும் குறிப்பாக ஒரு அரசியல்வாதி பிரபலமானவர், அவங்க மைக்கு பிடிச்சி பேசுகிற வீடியோக்களை போட்டு அந்த பெண்களை காட்டும் பொழுது அவங்க மிகையான ஒரு பெரிய மேதாவி ரேஞ்சில் நினைக்கிறாங்க. ஆண்களோட போய் தங்கும்போது அவங்களோட பண்ணுற அந்த பெட்ரூமில் என்ன நடக்குதுன்றதெல்லாம் கூட லைவில் போட்டுடுறாங்க, குழுவுக்குள்ளே லைவ் போடுவாங்க. அப்போ அந்த தகவல்கள் எல்லாம் டவுன்லோட் செய்யப்பட்டு சேகரிக்கப்படுகிறது என்பது தெரியறதில்லை பெண்களுக்கு. ஆர்கசம் என்ற வார்த்தையை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கார் எல்லா பெண்களிடம். நீங்கள் உங்கள் அனுபவங்களை கூறுங்கள், உங்கள் சொந்த அனுபவங்கள். உங்கள் கணவனோடு கட்டில் இருக்கும்பொழுது நீங்கள் உச்ச நிலையை அடைஞ்சிருக்கலாம், ஆர்கசம் கொண்டிருக்கிறீர்களா? அப்போ அந்த பெண்களுக்கு ஆர்கசம்னா என்னன்னே தெரிய மாட்டுது. அப்போ இப்படி தான் அவங்கள வந்து படங்கள் காட்டி வந்து கிளர்ச்சி கொள்ள வைக்கிறாங்க. லூலு வந்து லைவ்ல வந்து சொல்லி காட்டுறாங்க, உன்னுடைய நிர்வாண படம் நீ எடுத்த அன்றே எங்க கைக்கு கிடைச்சி விட்டது. உங்களுடைய நிர்வாண படம் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? பெரியார் சரவணன் கொடுக்குறான். இப்போ ஒரு கட்டத்தில் என்னன்னா, இந்த தகவல்கள் எல்லாம் சேகரிக்கப்படுகிறது. அது என்னன்னா, லூலுவே 5 ஐடி பாஸ்வேர்டு வச்சிருக்காங்கன்றது பின்னாடி தெரிய வருது. அது ஒரு பெண் பெயர்ல தான் அந்த ஐடி பாஸ்வேர்டு இருக்கு. பல பொலிட்டிக்ஸியன் இது உள்ள இன்வால்வ். ஒரு பெரியார் சரவணை காப்பாற்றுவதற்கு நோக்கம் என்ன? கொளத்தூர்மணிக்கு சுபவிக்கு என்ன நோக்கம் இருக்கு? புதிய குரல் ஓவியாவுக்கு என்ன நோக்கம் இருக்கு? குறிப்பிட்டு கணவரால் திருப்தி செய்ய முடியலையா, அந்த மாதிரியான ரொம்ப பர்சனலாக நீங்கள் வேற யார்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளை பேசுறதுக்கு பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. அப்போ அதை இங்கே வெண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சுபவியோ, ஒரு கொளத்தூர்மணியோ, வீரமணியோ, ராமகிருஷ்ணனையோ அல்லது மற்ற இயக்க அரசியல் ஆண் தலைவர்களை எதிர்க்கிற துணிச்சல், தப்புனா தப்புன்னு பேசுற துணிச்சல் ஓவியாவுக்கு இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த பொம்பளைக்குள்ள நான் அடிச்சு பேசுறேன். ஒரு ஆண் போய் 4 பெண்களோட படுக்கிறாரு, அப்போ பெண்களும் நம்மளும் போய் படுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை பெரியார் தான் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி பெரியாரை கோட் பண்றாங்க அந்த இடத்துல. செக்ஸுக்காக நம்ம எந்த 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 நிலைமைக்கு போகலாம், அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு பெரியார் இப்படி தான் சொல்லியிருக்காரு, பெரியார் இப்படி தான் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. விச் இஸ் பெரியார் ஒரு பெண் விடுதலை பேசியவர் தானே. தன்னை பாலியல் ரீதியாக சுரண்டும் ஒரு நபர்களாகத்தான் வளர்த்தெடுத்திருக்காங்க. கொளத்தூர்மணி உட்பட, சுபவி உட்பட, எவிடன்ஸ் கதிர் உட்பட பெண்களை வர வைத்து அவங்கள உடல் உறவு கொள்வது, அவர்களை தான் அனுபவித்த பிறகு ஆண் கிட்ட கொடுக்கிறது, இதை செய்வது ஒரு பெண். இதை சொன்ன இந்த தமிழ் சமூகம் அதிர்ச்சி அடையும். இது ஒரு பொள்ளாச்சி பாலியல் சர்ச்சை விட மிக மோசமாக இருக்குது. அந்த மோசமான செயல்களை ஈடுபவர் ஒரு பெரியாரிஸ்ட், அதாவது போலி பெரியாரிஸ்ட், ஒட்டுமொத்த பெரியாரிஸ்ட் நான் பேசல, திரும்ப திரும்ப சொல்கிறேன், நானும் ஒரு பெரியாரிஸ்ட் தான். இன்னும் நிறைய தகவல் பேசுகிறோம், ஆனால் பேச நிச்சயமாக நீங்கள் வெளியிட மாட்டீங்கன்றது. ஏன்னாக்கா உங்களால் இத்தனை பேரை பகைச்சிட்டு ஒரு விஷயத்தை துணி வெளிப்படுத்த முடியுமா? ஆதாரங்கள் இருக்கு. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். லூலு அப்படின்ற ஒரு முகநூல் ஒரு 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 பர்சன், அவங்க ஏற்படுன ஒரு ஒரு குழு, ஒரு ஃபேஸ்புக் பேஜ், அதை பற்றி ரொம்ப காலமாக ஒரு சர்ச்சை ஓடிட்டுருக்கு. அது என்ன, அந்த லூலு அவங்க என்ன பண்ணாங்க, ஏன் சர்ச்சையாக இது மாறுது? இது வந்து லூலு வந்து முதலாக ஃபேஸ்புக் தமிழில் உருவாக்குனது 2017. ஆரம்பங்களில் வந்து சர்ச்சைகள் உருவாகலை. அவங்க தனியாக இயங்கிட்டு வரும்போது எந்த பிரச்சனை, ஒரு நார்மலாக நமக்கான ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஃபேஸ்புக் உருவாக்கி வச்சுட்டு மாதிரி தான் அவங்க இயங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஐடியா வச்சு ஒரு அமைப்பு உருவாக்குனா, ஒரு அந்த ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு குழு மாதிரி உருவாக்குவோம், ஒரு குரூப், பெண்கள் குழு மாதிரி உருவாக்கி இயங்குவோன்னு சொல்லும்போது தான்
பெண்கள் சேர்க்கப்படுறாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 180 பெண்கள் இருந்திருக்காங்க. 180 பெண்கள் இருக்கும் பொழுது இவங்க வந்து பேசுகிற பெண்ணியம் சார்ந்த இது நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும், கட்டற்ற பாலுறவு தான் வந்து பெண் விடுதலை நோக்கி நமது ஒரு குறிக்கோள். இது வந்து பெரியார் மேற்கோளை வந்து அடிக்கடி இல்லை, இதில் என்ன தவறு? கட்டற்ற பாலுணர்வு தான் நம்ம பெண் விடுதலை அப்படின்றதுல என்ன தவறு? கட்டற்ற பால் உறவு வந்து பெண்களை வந்து மேலும் ஆண்கள் வந்து பாலியல் ரீதியாக சுரண்டலுக்கு உட்படுத்துவது தான் தயாராக இருக்குது. அப்படி அந்த குழுவில் வந்து இவங்க ஐடியாலஜிக்கே வருவோம். கட்டற்ற பாலுறவு தான் எங்களுடைய கொள்கைன்னு என்னும் பொழுது அதில் பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக தங்களுடைய உடல்கள் நிர்வாணப்படுத்தி காட்டுவது, அதை படங்கள் எடுத்து காட்டுறாங்க இல்லையா? அப்போ வந்து அது கட்டற்ற பாலுறவு கொள்கையை நோக்கி நகர்த்தி விட்டு லூலுவும் அவர்களுடைய இவங்க யார்? இந்த லூலுன்றவங்க யார்? ஃபர்ஸ்ட் அது அவங்கள புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அந்த மொத்த பிரச்சனையும் புரிஞ்சுக்கணும். லூலு என்றவங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தவங்க, 2 PhD முடிச்சதாகவும் நல்ல டிப்ளமேட்டான ஒரு நபர். அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ஒர்க் அங்கே போயிருக்காங்க. அதை தாண்டி எங்களுக்கு அவங்க பர்சனல் இது வந்து எனக்கு தெரியாது. ஆனால் விசாரிக்கும்போது இந்தியாவில் நமக்கு ஒரு இயல்பான ஒரு ஃபேமிலி குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண் மாதிரி தான் இருந்திருக்காங்க. கணவர், 2 குழந்தைகள், அப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கு. இந்த பெண்களை வந்து கட்டற்ற பாலுறவு கொள்கைக்கு உட்படுத்துறதுக்கு அவங்க ஒரு கொள்கை வச்சுருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது தான் விரும்பிய ஒரு நபருடன் செக்ஸ் தொடர்பில் படிக்கிற காலத்தில் இருந்து இருந்திருக்காங்க. அதை வந்து நம்ம பொலிட்டிக்கலாக நகர்த்த முடியாது, அது வந்து அவங்க தனிப்பட்ட விஷயம். அப்போ இப்படி தான் அவங்களுடைய இது வருது. அவங்களுடைய ஐடியாலஜி வந்து ஒரு ஃபேஸ்புக்கும் ட்விட்டர் இதெல்லாம் வரும்பொழுது ஃபேஸ்புக் மூலிமா நம்ம வந்து சில ஆண்களை வந்து அவங்கள விரும்பி அவங்க கூட பேசுறது, இன்பாக்ஸில் கூப்பிட்டு அவங்க கூட தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு இதெல்லாம் செய்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் பெண்களிடம் பாலியல் சீண்டலில் உட்படுத்தப்படுவார்கள், ஆண்கள் மட்டுமே பெண்களை சீண்டுவார்கள், ஆண்கள் மட்டுமே பெண்களை மிரட்டி பலாதாரத்துக்கு உட்படுத்தி படங்கள் எடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய செய்திகள் பார்க்குறோம். ஆனால் லூலு பல ஆண்களை மிரட்டி நிர்வாண படங்கள் எடுத்திருக்காங்க. ஆண்கள் என்னென்ன செஞ்சாங்களோ அத்தனை வேலையும் செஞ்சுருக்காங்க. ஆக இப்போ நாங்கள் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் குற்றம் புரிபவர்கள், பெண்களும் பெண்களை நிர்வாண படங்களை வைத்து மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த இணையத்தில் இவ்வாறு செயல்பாடுகளில் ஈடுபடுகிற லூலு நிச்சயம் ஒரு பெண்ணாதிக்கவாதியாக, பெண்ணிய சிந்தனைவாதியாக இருக்க முடியாது. நான் ஒரு ஃபெமினிஸ்ட்ன்றது நம்மளுடைய ஐடியாலஜி. ஒரு தனி நபர் கருத்தை வந்து நான் ஒரு ஃபெமினிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பெண்களை கூட்டி ஒரு மோசமான இந்த மாதிரி செயல்களுக்கு தூண்டுகோலை முன்னிறுத்த முடியாது. குறிப்பாக அவங்க வந்து பொருளாதார சுதந்திரம் நமக்கு இருந்தா ஒவ்வொரு பெண்ணும் வேலைக்கு போனா நாம யார் சொல்றதையும் கேட்க தேவையில்லைன்றாங்க. நீ திருமணத்துக்குள்ள இருந்தா கூட நீ திருமணம் தாண்டி ஒரு உறவுக்குள்ள போன்னு சொல்றாங்க. அந்த குழுல இருந்த பெண்கள் அனைவரும் வந்து திருமணமானவங்க, கணவனுக்கு தெரியாம அடுத்த நபரிடம் அனுப்பப்படுறாங்க. அந்த வேலையை தான் அவங்க இதில் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் லூலுவை நீங்கள் எப்போ கண்காணிக்க ஆரம்பிச்சிங்க? எதனால் கண்காணிக்க ஆரம்பிச்சிங்க? 2019 ஏப்ரல் மாதம் அந்த குழுவிலேருந்து ஒரு பெண் வராங்க. அவங்க வந்து பல தகவல்லாம் சொல்லும் பொழுது என்ன தகவல்? அந்த குழுவில் வந்து லைவ் வழியாக செக்ஸ் பண்ணுறாங்க, அதை வந்து அப்படி ஒரு செக்ஸ் பண்ண சொல்லி தூண்டுதலுக்கு உட்படுத்தப்படுறாங்க. நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிற குழுவில் இருக்கிற பெண்கள் தானே, நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமானது நீங்கள் சுதந்திரமாக ஈடுபடுற அனைத்து செயல்களும் எங்களோட பகிர்ந்துக்குங்கன்னு சொல்கிறாங்க. மிக முக்கியமாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த குழுவில் எப்படி பெண்களின் சேர்க்கை நடைபெறுதுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து உள்ளே வரும்போது வீடியோ காலில் பார்க்குறாங்க, பெண்ன்றதை உறுதிப்படுத்திக்கிறாங்க. உறுதிப்படுத்திய பிறகு அடுத்த கட்டமாக அவங்க வீட்டு அட்ரஸ்ஸு, வில்லாசம், நீ யார், என்னது, என்ன நோக்கத்துக்காக உள்ள நுழையிறன்னு அவங்க பர்சனல் தகவல் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்ட பிறகு நம்ம வந்து ரொம்ப சுதந்திரமாக அந்த பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்கள், வேலைக்கு போகாத பெண்கள் இருக்கும்போது ஒரு அரட்டை குழு மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட வராங்க. அப்படி அந்த நோக்கத்தோட வர பெண்கள் வந்து ஜாலியாக இருங்க, இயல்பாக இருங்க அப்படின்னு சொல்கிறது, அவங்கள ஏதோ ஒரு வகையில் வந்து தொடர்ந்து எடுத்த உடனே அவங்க அது மாதிரி பேசுறது இல்லை. பெரியாரின் எங்கே போனாலும் அவங்க முன்னிறுத்துறது அங்கே பெரியாரின் கருத்துக்கள் தான். பெரியாரின் பெண் விடுதலை கருத்துக்களை முன்னிறுத்தி அவங்க பேச முற்படுறாங்க. அந்த ஐடியாலஜியை வந்து இயக்குறவங்க யாருன்னு பார்த்தா ஒரு சில பெரியாரிஸ்டுகள் பின்னணியில் நிற்கிறாங்க. இல்லை, அது பெரியாரிஸ்டுக்கு பின்னாடி வரும். லூலுவை முடிச்சுட்டு போவோம். ஓகே, இந்த லூலு விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லி தயார்படுத்துகிறாங்க. அதுக்கு பிறகு அந்த குழுவில் வந்து நம்ம குழுவில் ஆண்கள் யாருமே இல்லை, நீங்கள் உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய கணவன் கூட நீங்கள் செக்ஸ் தொடர்பில் எப்படி இருக்கீங்க எல்லாத்தையுமே வந்து எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெண்கள் வந்து அவங்க ஒரு லிபரேஷன் தானா? என்னோட லிபரேஷன் இல்லையா? அவங்க அந்த பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆர்கசம்
தன் கணவனால் உடல் ரீதியாக என்னை திருப்திப்படுத்த முடியலன்ற அந்த பெண்கள் வெளியில ஏதோ ஒரு ஆண் என்னை திருப்திப்பட முடியும் நம்புறான். அங்கே தாங்க பிரச்சனை வருது அந்த பெண்களுக்கு. தன் கணவனால் திருப்திப்படுத்த முடியாத தன்னை வேறொரு ஆண் திருப்திப்படுத்துவான்னு நினைக்கும் பொழுது அதை நோக்கி நகர்றாங்க. அந்த ஆணை வந்து லூலுவே வந்து சப்ளை பண்றாங்க. ஓகே ஓகே, அதுதான் பிரச்சனையா இருக்கு. அவங்க வெளியில போய் தேடல. அதை நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதை எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறோம்னா, லூலு வந்து அந்த குழுல நீங்க சொல்றபடி பார்த்தா முழுக்க பெண்கள் இருக்காங்க. அவங்க பெண்கள் தங்களுடைய உணர்வுகளை, தங்களுடைய பாலியல் இயலாமைகளை அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஆண்கள் எப்படி உள்ள வராங்க? ஓகே, இதில் வந்து வழக்கறிஞர் பேசும்போது சாட்சிகளின் பெயரை வந்து குறிப்பிடக்கூடாது, கவனமாக பேசுங்கன்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. ஒரு அந்த குழுவில் வந்து அப்படி பார்த்து 2 ஆண்கள் இப்போது எங்களுடைய சாட்சிகள். அவங்க வந்து என்னன்னாக்கா, லூலு வந்து அவங்களுடைய ஆண்களுக்கு பாஸ்போர்ட் இதெல்லாம் வந்து வேர்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்றாங்க பாருங்கன்னு. அவங்க வந்து இந்த பிக் பாஸ்ல வந்து ஒரு விளையாட்டை கொடுத்து நீங்கள் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளை யார் பார்க்குறாங்கன்றது கூட தெரியாமல் அந்த பெண்கள் நம்புறாங்க. லூலு நம்ம தலைவி வந்து நம்ம இயல்பாக பழக விட்டுருக்காங்க, நம்ம இயல்பாக பழகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பழகுறாங்க. அதை வந்து ஆண்கள் வந்து பார்க்குறாங்க. ஆண்கள் வந்து பார்க்கறது அவங்களுக்கு தெரியாது. அப்போ வந்து அந்த ஆண்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுக்கு பிடிச்சமான ஒரு பெண், இந்த பெண் கூட நான் பழகணும்னு தேர்ந்தெடுக்கும் போது அந்த பெண்ணை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து இப்போ எனக்கு இந்த பெண் பிடிச்சிருக்கு அப்படின்னு லூலு கிட்ட சொல்கிறாங்க. லூலு கிட்ட சொல்ல என்னன்னாக்கா, லூலு ஒரு குழு வச்சிருக்காங்க, ஃபேஸ்புக் குழு. ஆனால் அவங்க தனிப்பட்ட முறையில் காதல் பஞ்சாயத்து 1, காதல் பஞ்சாயத்து 2ன்னு 2 குழு உருவாக்கி வச்சுக்கிறாங்க வாட்ஸ்அப்பில். அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, லூலு தன்னுடைய குழுவில் பெண்கள் பேசுகிற அந்தரங்க தகவல்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து காதல் பஞ்சாயத்து 1ல் போடுறாங்க, 2ல் போட மாட்டுறாங்க. அந்த காதல் பஞ்சாயத்து 1ல் பவானி என்ற ஒரு பெண்ணும் லூலுவும் தான் இருக்காங்க, மற்றபடி எல்லாரும் ஆண்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லூலுவின் கணவர் மோசஸ் கூட அதில் இருக்கார். அதுவும் மனைவியும் கணவனும் அதில் இருக்காங்க. அதில் வந்து இந்த லூலு குழுவில் போடுற படங்கள்லாம் வந்து பெண்கள் போடுறதுலாம் வந்து அசிங்கமாக கமெண்ட்ஸ் பண்ணுறதுலாம் எடுத்து வந்து அதில் போடுறாங்க. அதை போட்டோடனே அவங்களுக்குள்ள அது ஒரு விளையாட்டு மாதிரி, இவ்வளோ நான் கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு அவங்க பின்னாடி போய் அதை ஆரம்பிக்கிறாங்க. இயல்புலே வந்து இதில் வந்து லூலுவுக்கு என்ன லாபம்? லூலுக்கு லாபம் என்று பார்த்தாக்கா, அது தான் ஏதோ தனக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ரெண்டாவது வந்து இது மாரல் இஷ்யூவா இல்லை மாரல் இஷ்யூவை தாண்டி இல்லை பிரச்சனை இருக்குதா? இதை வந்து போலீஸில் தான் கண்டுபிடிச்சி சொல்லணும். இதில் என்ன ஒரு பிரச்சனைனாக்கா, அவங்க வந்து ரைட்டராக உருவாகிட்டாங்க. ஒரு புகழடை தான் சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்ற ஒரு நிலைமையில் ஒரு தான் வந்து ஏதோ ஒரு அமைப்புக்கு தலைவியாக இருக்குன்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இதன் மூலிமா தனக்கு ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாட்டில் வந்து இலக்கியம் ரீதியாக அவங்க நகர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நகர ஆரம்பிக்கிறதுக்கு புத்தகங்கள் வந்தது. அதாவது அந்த புத்தகம் கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுயசரிதை, நான் யார் கூடலாம் செக்ஸ் பண்ணன்றதை வந்து ஒரு புத்தகமாக போட்டிருக்காங்க. தனிமையின் காதல்காரின்ற ஒரு புத்தகம் பொன்னுலகம் சார்பாக வெளியானது. அந்த புத்தகம் பார்த்தா ஒவ்வொருத்தர் கூட தான் செக்ஸ் பண்ணதை இதை வந்து போடுறாங்க. இது வந்து புதிது கிடையாது. கடந்த 30 வருடங்களுக்கு முன்பு பார்த்தாக்கா பின்னவினத்துவ அரசியல் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து எல்லாமே வந்து இலக்கியம்ன்றது வந்து சமூகத்தை மேம்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கணுமே தவிர இந்த ஒழுக்கக்கேடான இதை வந்து இலக்கியமாக அதை பார்க்க முடியாது. அதை விபச்சாரம் சொன்னவர் பெரியார். ஆனால் இந்த குழுக்களை வந்து பெரியாரின் பேரை சொல்லிக்கொண்டு பெரியார் இலக்கியம், சமூகவியல், அரசியல் எல்லாத்தையும் ஒரு புறம் தள்ளி விட்டுட்டு பெரியார் பேசிய கம்யூன்னு சொல்லி பெரியார் எதுவுமே ஒரு வாழ்வியல் முறையை ஒரு இந்த மாதிரியான ஒரு கட்டற்ற பாலுறவுக்குள்ளே வைக்கல. அப்படி பேசினாக்கா ஒரு பெரியாரின் ஒரு தத்துவமாக தமிழ்நாட்டில் இன்றளவுக்கும் நிற்காது. அது வந்து கடினமாக ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி கொண்டே இருக்கும். நான் என்ன அறிந்தவர்கள் எல்லாமே நான் தமிழ்நாட்டில் பெரியாரிய இயக்கங்களின் தலைமைகளோடு தொடர்பில் இருக்கிற கடந்த 20 வருடங்களாக நான் வந்து ஒரு பெரியாரியவாதியாக நான் வந்து என்னை தரவமைத்து கொண்டு தீவிர வாசிப்புக்கு உட்படுத்தி கொண்டு தீவிர ஒரு விமர்சகராகவோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சார வடிவமாகவோ நான் இயங்கிக்கிற கொண்டிருக்கிற ஒரு நபர். அப்போ இவ்வாறான நிலைப்பாடை வந்து நாங்கள் வந்து கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பொது தளங்களில் என்னை போன்ற பெண்ணியவாதிகள் பேச ஆரம்பிக்கும் பொழுது எங்கள் மீது கடுமையான விமர்சனப்படும். நீங்கள் ஒரு ஒழுக்கக்கேடான வாழ்வியல் முறையை முன்னெடுப்பவர்கள், நீங்கள் குடிப்பவர்கள், சிகரெட்டு பிடிப்பவர்கள், இதுதான் சுதந்திரம் என்று நம்புவர்கள் அப்படின்ற கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம் வரும்.
அப்பொழுது கூட நான் என்னை போன்ற எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்ணியவாதிகள் என் கண்ணுக்கு இது வரைக்கும் யாரும் தெரியல. நான் பிறந்து வளர்ந்து நான் பிரான்ஸு, என்னுடைய கோட்பாட்டிலிருந்து நான் மார்க்சியம் கம்யூனிஸ்டியம் எல்லாத்தையும் படிக்கும் பொழுது ஒரு ஐடியாலஜி, ஒரு பெரியாரத்தை நான் உள்வாங்கும்போது இதுதான் ஒரு ஐடியாலஜி, இதை நோக்கி நகரணும் பொழுது அந்த பெண்ணிய சிந்தனையின் ஒரு கூறுகளாகத்தான் வந்து இந்த சம்பவங்களை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அப்போ நான் வந்து சொல்கிறேன், இது சரியான பெண்ணியம் கிடையாது. இதை நான் எப்படி எதிர்கொள்வது, இதை எப்படி விமர்சிக்கணும், எனக்கு ஒரு இதை நான் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரியாரிஸ்ட் தேவைப்படுறாரு. அப்படி தேவைப்போது நான் தொடர்பில் இருக்கிற தோழர் கொளத்தூர் மணி கூட இந்த சம்பவங்கள் குறித்து நான் பேசுகிறேன். யாரும் இந்த லூலு இது மாதிரிலாம் பண்ணுறாங்க, பெரியாரை வந்து லூலு பண்ணுறது இங்கே அவங்களுக்கு அரசியல் தெரியாது, அவங்க ஏதாவது பண்ணட்டும், லூஸ் தனமாக என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகுது, அது எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. நீ 10 பேர்கிட்ட போய் பட, 1000 பேர்கிட்ட போய் பட, எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ஆனால் நீ பெரியாரின் பெயரை சொல்லி பெரியாரிஸ்ட்னு சொல்லி சில நபர்கள் அவங்களை இயக்குவதும் அதை அவங்க வந்து அரசியலாக்க, அவங்க பெரியாரிஸ்ட் பேரில் அவங்க என்ன எப்படி லூலுவை இயக்குறாங்க? லூலு வந்து அதான் உணர்வுகள், உறவுகள், உறவு சிக்கல் சொல்லிட்டு 3 வாட்ஸ்அப் குழுவில் பெரியார் சரவணன், சிவா சடையன், அன்புமதி 3 பேரும் அந்த குழுவில் வந்து அட்மினாக இருக்காங்க. 3 பேரும் பொலிட்டிக்ஸ் சார்ந்தவங்க. அன்புமதி திமுகவின் மதுரை நிர்வாகி. சிவா சடையன் வந்து பாலியல் குற்றச்சாட்டு காரணமாக திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு நபர். இவர் வந்து இந்த சம்பவம் நடக்கும் பொழுது திருச்சி பெரியார் சரவணன் வேல்முருகனுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர். அவங்க 3 பேரும் ஐடியாலஜி வந்து பெரியார்கள் தான் பேசுகிறாங்க. அந்த 3 பேர்கிட்ட வந்து லூலு வந்து படங்கள்லாம் போடுது. அதில் இருக்கிற பெண்கள் கிட்ட வந்து இதை டீச் பண்ணுங்க. இந்த உதாரணத்துக்கு ஒரு வழக்கறிஞர் அது உள்ளே இருக்கார், அவரும் ஒரு பெரியாரிஸ்ட், தீகாவை சார்ந்தவர். அவர் என்னிடம் ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறேன்னா, லூலு வந்து சைனீஸுடைய குரூப் செக்ஸ் படத்தை வந்து போடுது. அதை போட்ட உடனே பெரியார் சாருடைய கொஸ்டின் எப்படிதுன்னா, ஒரு இந்த தமிழ் பெண்ணால் ஏன் இந்த மாதிரி பொசிஷனில் ஒரு செக்ஸில் ஈடுபட முடியல, அப்போ உங்களோட உடல்வாகுகளை மாற்றுங்கள், நீங்கள் வந்து உடம்பை தரவமைத்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கான். இந்த கேவலத்தை வந்து பேசுறதுக்கு தனியாக கூட்டி பேசி உங்களுடைய அவன் வந்து இன்னும் வந்து உணவு பழக்கத்துக்கு சொல்கிறான். இந்த மாதிரியான உணவுகளை மேற்கொள்ளுங்கள், தொப்பையின் வடிவமைப்பு குறையும் அப்படின்னு. அவங்களுக்கு என்னன்னா, நம்ம புருஷன் திருமணம் அவன் முதல்ல சொல்கிறது வந்து ரொம்ப அழகான ஒரு பெண், நீங்கள் கொஞ்சம் குழந்தைகள்லாம் பிறந்த பிறகு உங்களுடைய தோற்றங்கள் இப்படி இருது, நீங்கள் வந்து இயல்பு நிலைக்கு வாங்க அப்படின்ன பொழுது தன் கணவன் தன்னை நோக்கி கூறாத வார்த்தையெல்லாம் வேறு ஒருவன், அதுவும் குறிப்பாக ஒரு அரசியல்வாதி பிரபலமானவர், அவங்க மைக்கு பிடிச்சி பேசுகிற வீடியோக்களை போட்டு அந்த பெண்களை காட்டும் பொழுது அவங்க மிகையான ஒரு பெரிய மேதாவி ரேஞ்சில் நினைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து ஆர்கசம் என்ற வார்த்தையை தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கார் எல்லா பெண்களிடம். நீங்கள் உங்கள் அனுபவங்களை கூறுங்கள், உங்கள் சொந்த அனுபவங்கள், உங்கள் கணவனோட கட்டில் இருக்கும்பொழுது நீங்கள் உச்ச நிலையை அடைந்திருக்கலாம், ஆர்கசம் கொண்டிருக்கிறீர்களா? அப்போ அந்த பெண்களுக்கு ஆர்கசம்னா என்னன்னே தெரிய மாட்டுது. அப்போ இப்படி தான் அவங்கள வந்து படங்கள் காட்டி வந்து கிளர்ச்சி கொள்ள வைக்கிறாங்க. இது எப்படி நம்ம பெரியாருக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியும்? நீ ஒரு பெண்ணை வந்து ஒரு நபரை நீங்கள் வந்து அடிமையாக்கணுனாக்கா முதலில் அவங்க வந்து குற்ற உணர்ச்சியை தூண்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெண்களை வந்து நீங்கள் ஆக்கணும்னாக்கா உன்னுடைய கணவன் சரியில்லை, நீ செக்ஸ் இதிலே வந்து திருப்தியாக இல்லை, இதுதான் உன்னுடைய பிரச்சனை, இந்த பிரச்சனை உன்னால் வெளியே பேச முடியாது, ஆனால் இந்த குழுவில் நீ பேசலாம், நீ வெளிப்படையாக பேசு, வெளிப்படையாக இரு, நான் வரேன் உன் வீட்டுக்கு வரேன், நான் உன்கிட்ட பேசுகிறேன். இது ஒரு மாதிரி கவுன்சிலிங் தானே? அதுக்கு கவுன்சிலிங், புருஷன் இல்லாத இப்போ வரேன் நான் உனக்கு கவுன்சிலிங் பண்ணுறதுலாம் ஒரு கவுன்சிலிங்னாக்கா அதெல்லாம் எந்த வகையில் சேர்க்கறதுன்னு எனக்கு புரியல. ரெண்டாவது, இப்போ நீங்கள் வந்து இதை வந்து எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணீங்க? எந்த அளவுக்கு நீங்கள் இதில் உள்ளே போயிட்டு அதில் ஆய்வு செஞ்சீங்க? எனக்கு வந்து மிகப்பெரிய கோபம் வந்து பார்த்தீங்கன்னா, அது உள்ள நிறைய பேர் நிறையா தகவல் சொல்கிறாங்க. எவிடன்ஸ் கதிர் குறித்த ஒருத்தர் தகவல் சொல்கிறாங்க, ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது. நான் நீண்ட காலமாக தமிழ் அரசியலில் நான் கவனிச்சிட்ருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம், நான் தொடர்ந்து எல்லாத்தையும் விமர்சனமே பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சரியான நபரை இன்னும் பார்க்க முடியலன்றது என்னுடைய பெரும் கோபமாக இருக்குது. ஆனால் என்னுடைய கோபங்கள் எல்லாம் ஃபேஸ்புக்கு வழியில் தமிழ் சமூகத்தில் ஒரு கட்டுரையாகவோ ஏதோ ஒரு அரசியல் கட்டுரையாகவோ பேசிகிட்டு இருக்க ஒரு நபராகத்தான் நான் இருக்கேன். அப்போ இந்த விஷயத்தை நான் எப்படி அணுகுவது? ஏன்னா கடந்த 12 வருடங்களுக்கு முன்பு சாருநிவேதா ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கும் பொழுது நான் அந்த பெண்ணுக்காக நான் அது உள்ள இறங்கி அந்த சில மாக்காய்க்க தோழர்கள் சில உதவிலாம் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்ணியவாதிகள் சொல்லிக்கொள்பவர்கள் அந்த பெண், குறிப்பாக சாருநிவேதா விஷயத்தில் கூட அந்த சிறு பெண் போய் பேசும்பொழுது இதெல்லாம் வந்து வெளியே பேசாத, இங்கே இப்படி தான் இருக்குது, இதோட விட்டுடு அப்படின்றாங்க. அப்போ அந்த பெண்கள் வந்து தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில் இணையம் ஊடகமாவது நம்ம ஏதோ ஒரு பிளெஸி, ஒரு சந்தோஷத்தை நம்ம
அடையலாம், ஏதோ ஒன்று எழுதலாம், நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கலாம்னு நினைக்கிற பெண்களை வந்து இப்படி பாலியல் ரீதியாக சிரண்டும் பொழுது அவங்களுக்கு ஆதரவாக எங்கே போய் நிற்கிறது, என்ன பேசுறதுன்னு ஒன்றுமே தெரிய மாட்டுது. அப்படி தான் அந்த பெண்ணுக்கு வந்தது. அந்த நிலை இன்னமும் மாறாமல் 12 வருடங்களுக்கு பிறகு இன்னொரு பெண் கதறி கொண்டு வரும்பொழுது நான் கேட்ட கேள்வி, தமிழ்நாட்டில் பல அமைப்புகள் இருக்கேம்மா, போய் பேசுங்க. பேசினா யாரும் ஹெல்ப் பண்ணல. அப்போ சரி, நான் பெரியார் இயக்கத்திட்ட பேசினா நான் நம்பினேன், என்னுடைய பெரியார் இயக்க தோழர்கள் நேர்மையாக இருப்பாங்க நான் நம்பினேன், இந்த விஷயத்தில் மிக சரியான முடிவு எடுப்பாங்க நான் நம்பினேன். ஆகவே நான் குளத்தூர் மணிக்கிட்ட இதை குறித்து பேசினா அவர் ஏதாவது செய்ய முற்படலாம் நான் நம்பினேன். அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் இதனால் பாதிக்கப்பட்டு என்னை வந்து இந்த குழுவை பயன்படுத்தி என்னை விபச்சாரத்துக்கு தள்ளுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த விக்டிம்ஸ் யாராவது பார்த்து நீங்கள் பேசினீங்களா? அவங்களுடைய வாக்குமூலம் என்ன வந்தது? பேசின வாய்ஸ் கூட நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்கள் கேட்கலாம். அவங்க வந்து விலை பேசுறது 6000 கொடுக்கறது, ஆனால் ஒரு நைட்டுக்கு 6000 கேட்குற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, இது என்னுடைய உடல், எனக்கு பிடிச்சது நான் போகிறேன், இதை பேசுறதுக்கு நீ யாருன்னு கேட்குறாங்க. அப்படி வந்து லூலு தயார்படுத்தியிருக்காங்க. லூலுவும் வெளிப்படையாக என்ற அளவுக்கும் போன வாரம் கூட அதுதான் பேசுகிறாங்க, எனக்கு பிடிச்ச கூட நான் போயிட்டு வரேன், நாம் ஒன்றுமே கேட்க முடியாது. என்னுடைய கேள்வியெல்லாம் நான் அதுக்கு பிறகு நான் உங்களை ஒரு பொருட்டாகவே நான் பார்க்கவே இல்லை. உன்னுடைய உறுப்பு, நீ எப்படி அதை எப்படி வேணாலும் இதாக பண்ணிட்டு போ, அதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் பெண்ணிய பேரை சொல்லிக்கிட்டு ஒரு குழு வச்சுக்கிட்டு பேசி அதை மட்டும்தான் விமர்சனம் பண்ணுவேன். இப்போ இந்த லூலு வந்து என்னை விபச்சாரத்துக்கு தூண்டினாங்க, விபச்சாரத்துக்கு செய்யறதுக்கு என்னை தள்ளினாங்க, இல்லைன்னா இன்டைரக்டாக தூண்டினாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர்னாலும் இதுவரையும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? அது மாதிரி கொடுக்கல. அவங்க வந்து தன்னை காப்பாற்றிக்க நினைக்கிறாங்க. எதுல இருந்து? இந்த குழுல இருந்து தான் விலகினோம், அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே விலகிட்டு போயிடலாமே. அவங்க விலக முடியல, அவங்க மிரட்டுறாங்க. படம் வச்சிருக்காங்க. என்ன படம் வச்சிருக்காங்க? அவங்க மற்ற ஆண்களோட இருந்த படங்களை வீடியோக்களை அவங்க லூலு வச்சு மிரட்டுறாங்க, யாரும் போக முடியல. அதை இதுதான் இப்போ அவங்க மற்ற ஆண்கள் கூட இருந்தது லூலுக்கு எப்படி தெரியும்? லூலுவே ஒரு பார்ட், அதில் எல்லாருமே பார்த்துருக்காங்க. உதாரணத்துக்கு 2017 ஈழத்தைச் சேர்ந்த உமா என்ற பெண்ணுடைய முழு நிர்வாண படத்தை லூலுவே வெளியிடுறாங்க ஃபேஸ்புக்கில். உடனடியாக அவங்களுடைய அந்த பெண்ணுடைய எதிர்வினை எப்படி இருக்கும்? போராடுவாங்களா? ரொம்ப அவமானமாக. அது என்னை போன்ற பெண்களுக்கு, ஐரோப்பிய பெண்களுக்கு எங்கள் உடலை கூட நாங்கள் அரசியல்படுத்த முடியும். ஆனால் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு அது மிகப்பெரிய அவமானம். உடலில் ஒரு துணி உடை எதுவுமே இல்லாமல் ஒரு முழு நிர்வாணமாக ஃபேஸ்புக்கில் போடும்போது அடுத்த கட்ட நடவடிக்கை ஃபேஸ்புக்கை மூடிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போகிறது தான் இருக்கும். அந்த உமா என்ற கேரக்டர் எப்படி வருதுனாக்கா, வைகோ கட்சியில் இது உலக தமிழர்கள் ஒருங்கிணைக்கும் இணைய ஊடக நிர்வாகியாக லூலுவின் கணவர் மோசஸ் இருக்கார். இப்போ இருக்கிறாரா? இல்லை, நான் அவரை குறித்து அந்த விரிவாக பேசுகிறேன், உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அந்த மோசஸ் கிட்ட இவங்களுக்கு ஏதோ ஒரு தொடர்பு வருது. அந்த பிரச்சனையின் காரணமாக ஏதோ ஒரு பிரச்சனை வரும்பொழுது லூலு அந்த படத்தை வெளியிடுறாங்க. இப்போ நான் இந்த சம்பவம் குறித்து நான் வைகோ அதை விரிவாக கவனத்துக்கு கொண்டு செல்லும் பொழுது உடனடியாக கட்சியிலிருந்து இது மோசஸ் நீக்கப்படுகிறார். இந்த பெண்ணுக்கு என்ன ஆகுது? அந்த இலங்கை தமிழ் பெண்ணு அவங்க காணப்பட்டாங்க, ஃபேஸ்புக் மூடிட்டாங்க. அவங்க எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்களுடைய படங்கள்லாம் வெளியிடப்பட்டிருக்குது. அது மாதிரி பேர் சொல்ல விரும்பல, பேர் சொல்லுவாங்க, உண்மையை சொல்லணும், அவ்வளவுதான். பேர் முக்கியம். உண்மை, நானும் உண்மை மட்டும் தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆதாரங்கள் இருக்கிறதால தான் இன்னைக்கு விபச்சார வழக்காக மாற்ற சொல்லி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கார். உதாரணத்துக்கு வந்து நான் உள்ள போய் அந்த இதை சில விஷயங்கள் செஞ்சு வச்சுட்டா லூலு வந்து லைவ்ல வந்து சொல்லி காட்டுறாங்க, உன்னுடைய நிர்வாண படம் நீ எடுத்த அன்றே எங்க கைக்கு கிடைச்சு விட்டது. உங்களுடைய நிர்வாண படம் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? பெரியார் சரவணன் கொடுக்குறான். பெரியார் சரவணன் நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்க? எதற்காக அப்ரோச் பண்றீங்க? அந்த குழுவில் வந்து எல்லா பெண்களும் சொல்றாங்க, பல ஆண்கள், பெரியார் சரவணன் மட்டும் இல்லை. ரெண்டாவது, நான் இந்த விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ இந்த கதை எப்படி இது குளத்தூர் மணியால் திசை மாற்றப்பட்டதுன்னா, மனிதி வந்து ஒரு இணையதள கருத்தரங்கம் நடத்துகிறாங்க. அதில் குளத்தூர் மணி கலந்து கொண்டு என்னுடைய பேரை சொல்லாமல் ஒருதலை காதலுக்காக தன்னுடைய இது வந்து இதுக்காக சில போய் நம்மில் சிலர் இப்படி மோசமாக நடந்து கொண்டிருக்காங்க பொதுவாக சொல்கிறாரு. ஆனால் அது இல்லை. 2019 பிரவீன் கிருஷ்ணராஜ் என்பவர் அக்டோபர் மாதம் பெரியார் சரவணன் குறித்து விமர்சனம் பண்ணி பெரியார் பேரை சொல்லி இப்படி பெண்கள் கிட்ட இன்பாக்ஸில் வந்து இந்த மாதிரி மோசமாக நடந்துக்கிறான்னு ஒரு பதிவு போடுறாரு. அவரையா வந்து பெரியார் சரவணனை இணைச்சி பேச முடியல? யாருனே தெரியாத நான் எங்கேயோ இருக்கிற பிரான்ஸில் இருக்கிறேன்னா நான் வந்து இந்தியாவில் இருக்கிற பெரியார் சரவணன் இவ்வாறான விஷயங்களாக ஈடுபடுகிறார் என்னும் பொழுது நான் முதல் கேட்ட விஷயம் பெண்களின் புகைப்படங்களை கொடுங்கன்னு சொல்லி. இப்போ ஸ்ட்ரைட்டாக நான் வரேன். உங்களுக்கும் பெரியார் சரவணனுக்கும்
ஏதோ ஒரு வகையில் நட்போ உறவோ இருந்ததா? எதுவுமே இல்லை. அப்புறம் எப்படி? அதுதான் எனக்கு சிக்கலாக இருக்கு. 2019 அக்டோபர் மாதம் நான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து உள்ள போகிறேன். எதற்காகனா அவன் நம்மக்கிட்டே அது மாதிரி செய்வான். எனக்கு வந்து என்னென்ன நடவடிக்கையில் ஈடுபடுறானோ எல்லாமே ஆதாரங்களை நான் எடுத்து அவன் மேலே வந்து சட்ட நடவடிக்கையில் ஈடுபடணுன்றது என்னுடைய திட்டம். சரி, ஓகே. இந்த திட்டம் வந்து நான் எப்படி நடைமுறைப்படுத்தினா, உடனடியாக என்னுடைய தோழர் சோலை மாரியப்பன், பரிமள ராஜா, அதாவது டிவிக்கு இணையதள பொறுப்பாளர் பரிமள ராஜாவிடம் நான் இது குளத்துமணியா இது வாட்ஸ்அப் நம்பர் வாங்கி தகவல் வர அனுப்பிட்டுருக்கேன். குளத்துமணிக்கு அனுப்புகிறேன். ரெண்டாவது, நான் வந்து ஏதோ இயல்பாக போய் அவருடைய பேச்சில் மயங்கிறதுக்கு எனக்கு ஏற்கனவே பல டீட்டெயில் தெரியும். இவன் மோசமான இவ்வளோ தானே பொறுக்கித்தனம் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லி தகவல் கிடைக்கும் பொழுது நான் உள்ளே போய் அவங்ககிட்ட போய் கொஞ்சம் கொஞ்சமாக பேச முற்படுறேன். அதுக்கு காலம் ஒரு 3 மாதம் தான் இருக்காச்சு. 2வது வாரத்துலேயே பேச ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருக்கிட்டையும் வந்து இயல்பாக பேசுகிற விஷயம் என்கிட்ட வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கலாக கவிதைகள் கண்டு மயங்கிற எழுத்துக்களுக்கு உரிமை கொண்டாடுகிற ஒரு பெண்ணாக நான் எனக்கு கருத்தியல் ரீதியாக நான் வளர்த்தெடுக்கல. அவனுடைய நடவடிக்கைகளையும் இன்னைக்கு அம்பலப்படுத்துகின்ற நிலைப்பாட்டில் இருக்கிறதால தான் நான் தொடர்ந்து அவனுடைய ஸ்பீச்சுகளை வந்து அனுமதித்து அவன் வந்து சொல்கிறான். நான் இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன், என்னுடைய நிர்வாண படங்கள் இன்று வந்து காவல்துறையிலையும் வழக்கறிஞரிடமும் முழு நிர்வாண படங்கள் மற்ற பெண்கள் நிர்வாண படம் இருக்குது என்கிட்ட. அப்போ அந்த நிர்வாண படங்கள் இன்றைய சட்டப்படி நீ ஒரு பெண்ணுடன் பழகும் பொழுது அந்த அவளுக்கு தெரியாமல் நிர்வாண படம் எடுத்தாலோ அல்லது அவளுக்கு தெரிந்தே அவளுக்கு உடந்தையாக இருந்தே கூட நீ நிர்வாண படம் எடுத்தாலோ அதை பொது வெளியில் வெளியிடுவது இந்திய சட்டப்படி இல்லை, உலகம் முழுவதுமே ஒரே சட்டம் தான், 3 வருடம் சிறை தண்டனை. அப்போ 2017 ஆரம்பித்த இந்த விளையாட்டு எல்லாரும் மூடிட்டு ஓடுறாங்க. தன்னை எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லைன்ற ஒரு எண்ணம், ஒரு பெருங்கோபம். இந்த பெண் இன்னொரு பெண்ணுடைய வாய்ஸ் அழுகிற குரலில் பேசுகிறாங்க. பெரியார் சரவணன் படம் எடுத்து தன்னிடம் பணம் கேட்டதாகவும் தற்போது 10,00,000 இருக்கிறதா அதை கொடுத்ததாக அவங்க சொல்கிறாங்க. அது ஒரு கட்டத்தில் வந்து அவங்களால ரொம்ப மிரட்டப்படுறாங்க. கணவன்கிட்டேருந்து அவங்க பிரிஞ்சிடுறாங்க. இவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடியை வந்து பெரியார் சரவணன் ஏற்படுத்தியிருக்கான். அந்த பெண் அழுதி பேசிய வாய்ஸை வந்து நான் குளத்துமணிக்கு அனுப்புகிறேன். சரிங்களா? இப்போ என்ன பிரச்சனைனாக்கா, குளத்தூர்மணியுடைய எதுக்கு குளத்தூர்மணி அவர் எல்லாத்துலேயும் அவர் வந்து பங்கெடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அவர் பங்கெடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி நிறைய பஞ்சாயத்து செஞ்சிருக்காரு தமிழ்நாட்டில். நீ வந்து சாதி ஒழிப்பு மட்டும் நோக்கி நகர்ந்திருக்கணும். என்னுடைய பணி, என்னுடைய திவிகாவுடைய அரசியல் பங்களிப்பு என்பது சாதி ஒழிப்புக்காகவும் அரசியல் விமர்சனக்காகவும் இருக்குதுன்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா பெரியாரின் பெண் விடுதலை பங்களிப்பம் குறித்து நீ பேசி ஆகணும். பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா மக்களுக்காக அரசியல் பண்ற அரசியல் இயக்கங்கள், நீங்க மக்களுக்காக மக்கள் பிரச்சனைக்கு நீங்க வந்து நிக்கணும்னு சொல்ற. நீங்க இதை பேச இல்ல. இதை நீங்க சட்ட ரீதியாக இந்த இப்போ சட்ட ரீதியாகவும் இருக்கு. நாங்க சட்ட ரீதியாக நாங்க கம்ப்ளீட் கொடுத்துட்டு இருக்கோம். 14 மாசம் நிறைவடைஞ்சிருக்கு. விபச்சார வழக்காக மாற்றி சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இங்க எல்லாமே வந்து பொலிட்டிக் இன்வால்வ் இருக்கு உள்ள. இன்னைக்கு காலையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல எல்லாம் நடத்த முடியல. இங்கே வந்து உட்காந்துட்டு நான் இங்கே உங்ககிட்ட பேசுகிறேன். இதை இப்போ மக்கள்கிட்ட மத்தியில் பரவலாக்கணுன்றது தான். இந்த அதிகாரங்கள் எங்கெல்லாம் ஊடுருவதுனாக்கா இதிலேருந்து நாங்கள் தப்பிப்பது எப்படி இருந்தால் இப்போ முதல் பிரச்சனையாக இருக்குது. பல பொலிட்டிக்ஸ் இது உள்ள இன்வால்வ். ஒரு பெரியார் சரவணை காப்பாற்றுவதற்கு நோக்கம் என்ன? குளத்தூர்மணிக்கு சுபவிக்கு என்ன நோக்கம் இருக்குது? புதிய குரல் ஓவியாவுக்கு என்ன நோக்கம் இருக்குது? நீங்களாம் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடத்தப்படுதுனாக்கா ஓவியாவை எதுக்காக அழைக்கிறாங்க? என்ன பேர் கொண்டு அழைக்கிறாங்க? பெண்ணியவாதி. பெண்ணியவாதின்னா ஒரு பாலியல் குற்றச்சாட்டு. அது இதே சொல்கிறேன். லூலு குழுவில் இருந்து ஒரு பெண் டாக்டர் அவங்க வந்து ஓவியா கூட ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, அவங்க அமைப்புலையும் இருக்காங்க. இந்த பெண்ணின் நிர்வாண படத்தை எடுத்தது பெரியார் சரவணன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை அழிச்சிட்டு இந்த படத்தை இதை பற்றி வெளியே பேசாதன்றாங்க. நீ பெண்ணியவாதி. அப்போ அவங்க பேசுகிற இதை வீடியோ என்கிட்ட வச்சுருக்காங்க. நாங்கள் யூடியூப்பில் வெளியிட்டு இருக்கோம். அந்த பெண் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஓவியா சொன்னாங்க, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்ததுன்னு சொன்னாங்க. எனக்கு அதிர்ச்சி இல்லை. என்னன்னாக்கா தமிழ்நாட்டில் பெண்ணியவாதிகள் சொல்கிறவங்க எல்லாமே ஏதோ ஒரு சில அரசியல் காரணங்களுக்காக. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா தமிழ்நாட்டில் எந்த பெண்ணியவாதிகளும் ஒழுங்கில்லை, இதுக்கு எந்த குரல் கொடுக்க முன் வரல. நான் இங்கே ஃப்ரான்ஸ்லேருந்து வந்து இங்கே கேஸ் நடத்துகிறேன் அப்படின்னும் போது இதுவே ஒரு அப்போ ஒருத்தர் கூட இங்கே இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே முன்வைக்கப்படுது இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு மட்டும் என்ன அக்கறைன்ற அடுத்த கேள்வி வந்துடுச்சு. அது ஏற்கனவே வந்துடுச்சு. என்ன அக்கறைன்னாக்கா, நான் உங்ககிட்ட கொடுக்குற பேசுங்கன்னு சொல்கிறேன். அவங்க வந்து ஓவியா என்ன கேட்குறாங்கன்னா,
இங்கே இருக்கிற எங்ககிட்ட கொடுக்காம பிரான்ஸில் இருக்கிற தமிழச்சிக்கிட்ட ஏன் இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் போய் கொடுக்குறாங்கன்னாக்கா பிரச்சனை எங்கே இருக்குன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ நான் சொல்கிறேன், ஓவியா தமிழ்நாட்டில் தான் நான் இப்போ இருக்கேன், நீங்கள் தாராளமாக வந்தால் 2 பேரும் இணைஞ்சு போராடலான்றேன். வரமாட்டாங்க. ஒரு சுபவியோ ஒரு குளத்திருமணியோ வீரமணியோ ராமகிருஷ்ணனையோ அல்லது மற்ற இயக்க அரசியல் ஆண் தலைவர்களை எதிர்க்கிற துணிச்சல், தப்புனா தப்புன்னு பேசுகிற துணிச்சல் ஓவியாவுக்கு இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த பொம்பளைக்குள்ள இன்னைக்கு நான் அடித்து பேசுகிறேன். எனக்கு இருக்குதுன்னு சொல்கிறவங்க வந்து என்னோட போராடுங்கன்னு சொல்கிறேன். எங்கே போயிட்டாங்க? இப்போ தமிழ்நாட்டில் தானே பேசுகிறேன். ஃப்ரான்ஸ் வந்து பேசுகிறேன், உனக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது, தமிழ்நாட்டுக்கு வந்து பேசுனாங்க, இதோ வந்து நிற்கிறேன். எங்கே போனாங்க? 4 நாளைக்கு முன்னாடி எஃப்ஐஆர் போகிறதுக்கு குளத்தின் பண்ணி முயற்சி பண்ணுறேன். யார் மேலே? என் மேலே. எதனாலயா? நான் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து இந்தியாவுக்கு வந்த உடனே, நான் தேதி சொல்ல விரும்பலை, நான் எப்போ போராட்டத்தை நான் சொல்ல விரும்பலை. நான் வந்த மறுநாள் கமிஷன் ஆஃபீஸ்க்கு போகிறேன். பெரியார் சரண் மேலே திரும்பவும் நான் ஏற்கனவே 2 கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதோடைய இது வந்து எங்களுக்கு வேணும், நான் ஆதாரங்கள் வேணும்னு அவங்க நல்லபடியாக எடுத்து கொடுத்தாங்க. நான் எனக்கே வந்து நானே கூட கொஞ்சம் ஒரு திகிலோட தான் வந்தேன். கமிஷன் ஆஃபீஸ்க்குள்ள நுழையிறமே பழைய கேஸ் இல்லை, 105க்கு மேலே இருக்கேன், நாம தான் பெரிய டெரர் ஆச்சு, எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருமா எப்படி அப்படின்னு. ஆனால் அதுக்கு நேர்மாறாக எல்லாரும் வந்து தமிழ்ச்சியா அப்படின்னு நல்லா பேசினாங்க. எனக்கு தேவையான ஆவணங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு சரி நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி வரேன். ஆக தமிழக காவல்துறையால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இந்தியாவுக்குள்ளே வந்தது, நான் ஒரு லைவ் போட்டு நான் பேசினேன். அது கமிஷனர் அலுவலகத்துக்கு முன்பிருந்தே நான் பேசினேன். பேசி முடித்த உடனே நாளை வந்து டிவிக்கு அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும், நாளைக்கு ஒரு சம்பவம் இருக்குன்னு சொல்லி அந்த இது முடியுது. மறுநாள் நான் டிவிக்கு அலுவலகம் நோக்கி செல்லும் பொழுது, காரில் போய் கொண்டிருக்கும் பொழுது இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணுறார், உங்கள் மேலே ஒரு புகார் வந்திருக்கு, நீங்கள் மயிலாப்பூர் காவல் நிலையத்துக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. நான் வந்து என்ன புகார் வந்தது அப்படின்னு, நீங்கள் வந்து சம்பவம் என்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து விசாரணைக்கு உட்படுத்தணும். யார் புகார் கொடுத்தானா உமாபதி டிவிக்காவுடைய அப்படின்னு ஒரு நபர் வந்து ஒரு அமைப்பின் பொறுப்பில் இருக்கும் ஒரு நபர் காவல்துறைக்கு வந்து புகார் செய்யணுன்னாக்கா நிச்சயமாக தலைவர்கிட்ட பேசணும், இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு, சரி புகார் கொடுக்கணும்னு சொல்லணும். நான் வந்து கடந்த 1.5 வருடமாக புகைப்படங்களை டேக் பண்ணி குளத்தின்மணி வந்து நீங்கள் உங்களுடைய அறிக்கையில் இந்த நான் ஒரு பிரதான பிரச்சனையாக உங்ககிட்ட முன்னெடுத்தியது பெண் நிர்வாண படங்களை பெரியார் சரவணன் எடுக்கிறாங்க. உங்கள் அறிக்கை எதுவுமே சொல்லலை. நீங்கள் ஒரு பாலியல் குற்றவாளி என்ன காரணத்துக்காக காப்பாற்றி கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு 1.5 வருஷமாக கேட்டுகிட்டே இருக்கேன். அவர் வந்து கள்ள மௌனம் காத்துட்டு இருந்தார். கள்ள மௌனம் ஏன் இங்கே குறிப்பிட வருகிறதுனாக்கா, நீ மௌனமாக இருந்தனாக்கா உனக்கு ஒரு அரசியல் விமர்சனம் பேசுகிறோம், எனக்கு அதை குறித்து விமர்சிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்றது வேற. ஒரு பெரிய ஒரு மாஃபியா கும்பல் மாதிரி இதில் கட்டு பெண்களை நிர்வாண படம் எடுத்து மிரட்டுது, காசு படம் பறிக்குது, அதில் பெரியாருடைய பெயரை சொல்லி ஒரு கம்யூன் வாழ்க்கை முறை திணித்து அந்த பெண்களை கம்யூன் வாழ்க்கை முறை எப்படியா இருக்கும்? அவங்க சொல்கிற கம்யூன் வாழ்க்கை முறை, நான் சொல்கிற ரெகுலரான கம்யூன் வாழ்க்கை முறையில் அவங்க சொல்கிற அந்த கம்யூன் வாழ்க்கை முறை அது தெளிவாகவே விலக்கி வச்சிருக்காங்க. அவங்க அதுக்கான வியாக்கணம்லாம் தயாரித்து வச்சிருக்காங்க. அதாவது லூலு வந்து கான்ஸ்டியூஷனே இருக்கு அப்படின்னா முடிவு பண்ணிட்டாங்க, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் எதிர்காலத்தில் இப்படி ஒரு இது உருவாக்கணுன்றது அவங்களுடைய பெருங்கனவு பெருந்திட்டமும் கூட. அதை சொன்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களும் நீங்களும் அது ஒரு வாழ்க்கை முறை தேவையான்றதை முடிவு பண்ணுங்க. ஆனால் அது வந்து பெரியாருக்குரிய வாழ்க்கை முறை அல்லன்றது இது தமிழ்நாட்டில் இருக்கிற பெரியாரிஸ்டுகளை எடுத்து பேச தயாராக இருப்பாங்க. சரிங்களா? இவங்க வந்து இன்பாக்ஸுக்குள்ளேயோ என்ன வாழ்க்கை முறை இவங்க வந்து இன்பாக்ஸுக்குள்ளேயோ வாட்ஸ்அப்புக்குள்ளேயோ நுழைந்து கொண்டு பெரியாரின் பெண்ணியல் வாழ்வு முறை எப்படி பயிற்றுவிக்கிறாங்கனாக்கா, நாம் ஒரு பொது இடம் வச்சுருக்கணும். அந்த பொது இடத்துல ஆண்கள் பெண்கள் நம்ம எல்லாருமே வந்து யாரோடனும் இருக்கலாம். பொது சமையல் கூடம், யாரோடனும் வந்து விருப்பமான உணவுகளை தயார் பண்ணிக்கலாம். ஆக இங்கே எல்லாமே பொதுவாகத்தான் இருக்கும். நம்ம வந்து வேறு சில வேலை திட்டங்கள் அதெல்லாம் வந்து அடுத்த கட்ட இதில் பிரதானம் வந்து செக்ஸ். எல்லாருமே பொதுவானவர்கள் தான் அந்த சிஸ்டமில் தான் வந்துன்றாங்க. ஒரு மேட்ரியார்கல் சொசைட்டி இப்படி தானே இருந்தது பழைய காலத்தில். பழைய காலத்தில் இருந்தது. நாகரிக மனிதன் அதுக்கு நாகரிகமற்ற மனிதன் அப்பாவையும் அம்மாவையும் தங்கையும் அக்காவையும் புணர்ந்த காலங்கள் இருக்குது. இது நாகரிக உலகம். இந்த காலத்தில் வந்து நான் பழைய காலத்தில் எங்கள் அக்காவை மேட்ரு பார்த்துட்டு இருந்தேன், தங்கச்சியை மேட்ரு பார்த்தேன்னா இந்த காலத்தில் அதை நான் செய்ய போகிறேன்னாக்கா உன்னுடைய அறிவு உன்னை எப்படி சொசைட்டி எப்போதும் மேல் நோக்கி தான் போகிற ஒரு சிந்தனை உள்ளடக்கி இருக்கு இல்லையா? இன்னும் நாகரிகம் அடைந்த மனிதன் ஒருவனோட விருப்பப்பட்டு வாழும் பொழுது அவனோட விருப்பம்லாம் இப்போ விலகும் பொழுது இன்னொரு துணையை தேர்ந்தெடுக்கிற இது இருந்தது. அதையும் தாண்டி
இருவரும் இரண்டு ஆணும் 2 பெண் இணைந்து ஒன்றாக வாழ்வதை வந்து எந்த சட்டங்களும் இது சட்டப்படி தவறு என்று சொல்ல முடியாது. அது அவங்களுடைய விருப்பம். இன்னும் அவ்வாறான வாழ்வியல் முறை பிரான்ஸ்ல கூட இல்லை. ஏன்னா வந்து காதல் என்றாலே நான் என்னுடைய அது தனக்குடைய உடைமையாக உள்ளடக்கியதாக அது அந்த காதல் உள்வாங்கியதாக இருக்கு. அப்போ நான் உன்னோட இருக்கப்ப நீ எனக்கு நான் உனக்குன்ற இது வந்து ஒருவனுக்கு ஒருத்தி என்ற மதம் சார்ந்த இந்த குழுல ஒரு ஜனநாயகம் இருக்குமா அந்த கம்யூன் லைஃப்ல? இல்லையே. லூலு வந்து தான் சொர்த்த மட்டும் தான் கேட்கணும்னு அது ஒரு சர்வாதிகார போக்கு தான் இருக்கு. அதுல பயங்கர சண்டைகள்லாம் நடந்திருக்கு. தான் மேட்ரு பார்க்க நினைக்கிற ஒரு நபர் இன்னொரு ஆணை நோக்கி ஒரு பெண்ணை நோக்கி நகர்ந்தா அவனுக்கு ஒரு பொறாமை வருது. இங்க எல்லா உணர்வுகளும் இருக்கு. நீ வந்து எதையும் துறந்த ஒரு நபராக இல்லை. ஒரு இயல்பாக ஒரு பெண்ணுக்குள்ள இருக்கிற எனக்குடையவன் என்னுடையவள் அப்படின்ற உணர்வு அவளுக்குள்ளும் இருக்கு. இவங்க வந்து இந்த ஐடியாலஜி வந்து ஒரு விரிவான ஒரு விவாதமாக இன்றைய காலகட்டங்களில் உருவாக வேண்டும். இதை குறித்து இன்னும் விரிவாக பேசினா இளைய தலைமுறையை கூட பெரியாரை மிக சரியாக புரிந்து கொள்ள உதவும். இதுக்கெல்லாம் டூலா பெரியாரா பயன்படுத்திக்கிறாங்க. அதான் உங்களுடைய குற்றச்சாட்டு. கண்டிப்பா இப்படி எல்லாம் நம்ம வந்து ஒழுங்கீனமாக இருக்கலாம். அதாவது எந்த விதத்திலும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செக்ஸுக்காக நம்ம எந்த 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 நிலைமைக்கு போகலாம். அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு பெரியார் இப்படி தான் சொல்லியிருக்காரு, பெரியார் இப்படி தான் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. விச் இஸ் பெரியார் ஒரு பெண் விடுதலை பேசியவர் தானே? பெண் விடுதலை எப்படி பேசியிருக்காரு? நீங்கள் தான் சொல்லணும். பெண் விடுதலை வேண்டுமெனில் ஆண்மை அழிய வேண்டும் என்று பெரியார் சொல்கிறார். இங்கே எல்லாமே எதுவுமே இந்த இதை செயல்படுத்தவங்க எல்லாமே ஆண்கள் தன்னை பாலியல் ரீதியாக சுரண்டும் ஒரு நபர்களாகத்தான் வளர்த்தெடுத்திருக்காங்க. கொளத்தூர்மணி உட்பட, சுபவி உட்பட, எவிடன்ஸ் கதிர் உட்பட. நான் அதையும் பேசணுன்னாக்கா இன்னும் நிறைய தகவல் பேசணும். ஆனால் பேச நிச்சயமா நீங்க வெளியிட மாட்டீங்கன்றது. ஏன்னாக்கா உங்களால எத்தனை பேரை பகைச்சிட்டு ஒரு விஷயத்த துணி வெளிப்படுத்த முடியுமா? ஆதாரங்கள் இருக்கு. என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, கொளத்தூர்மணி உண்மையாக ஒரு பாலியல் குற்றவாளியை காப்பாற்றணும்னு நினைச்சிருந்தாக்கா அதுல என்ன நோக்கம் இருக்குன்றதுக்கு மட்டும் எனக்கு அவர் பேசணும்னு விரும்புகிறேன். உங்களோட அடுத்த கட்ட நகர்வு என்னது? இப்போ இந்த வழக்கு வந்து இப்போ சட்ட ரீதியாக அந்த வழக்கு என்ன நிலைமையில் இருக்கு? என்னுடைய நோக்கம் வந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். குற்றவாளிகள் என்றால் பெரியார் சரண் மட்டும் அது இல்லை, இன்னும் வேறு சில ஆண்களும் இருக்காங்க. நான் வந்து மையப்படுத்தியதுக்கு பெரியார் சொன்ன காரணம் வந்து அவர் வந்து பெரியார் ஐடியாலஜி தொடர்ச்சியாக அந்த பெண்கள் திணித்தவர். பல பெண்களை பாலியல் ரீதியாக சுரண்டவர்கள் முதன்மையானவர் அந்த நபர் என்பதற்காக அவர் வந்து தண்டிக்கப்படணும்னு நினைக்கிறார். அதற்காக படங்கள் இருக்கு. அவர் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார். அதன் பிறகு அரசியலில் அவர் தனிமைப்படுத்தப்படுவார் என்னுடைய எண்ணமாக. இதை எப்படி பார்ப்போமே? நீங்க சொல்றீங்க நான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக போனேன், அவர் கூட ஒரு நட்பை ஏற்படுத்தினேன். அவர் எப்படி அணுகிறாருனாக்கா பெண்களை வந்து பேசும்பொழுது அழகாக இருக்கிற உனக்கு ப்ராப்ளம் தொப்பை கொஞ்சம் பெருசாக இருக்குது, தொப்பை தீக்காட்டுன்றாரு, மாறக்காட்டு பார்க்கணுன்றாரு, உன்னோட செக்ஸ் ஏற்படுத்திக்கணும், உன்னை ரொம்ப காதலிக்கிறான்ட்டு இப்படி தான் ஒவ்வொரு பெண்கிட்ட போகிறாரு. எனக்கு வந்து அவர் தூக்கி காட்ட சொல்கிறதுக்கும் அவர் காதலிக்கிறான்னு சொல்லிட்டு உடனே நான் மயங்கி போகிறதுக்கும் நான் வந்து ஒரு பொறுக்கையை போய் தேர்ந்தெடுத்து நான் நகரணுன்ற அவசியம் இல்லை. அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன். 2019 கிறிஸ்டல் பிரவீன்ராஜ் என்பவர் பெரியார் சரண் மீது ஒரு விமர்சனம் வச்சு எழுதுறாரு. சரிங்களா? அப்பவும் நான் அதை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அப்படிப்பட்டவர் வந்து மனிதி இதை நீங்க திட்டமிட்ட ஏன் வந்து அவரை வந்து விக்டிமைஸ் ஆகிக்க கூடாது? அதுதான் நான் கேட்குறேன். நான் எப்படி ஆக்க முடியும்? பதில் இருக்கு அவங்கக்கிட்ட. எப்படி ஆக்க முடியாமல் அவரை சொல்லுங்களா? நீங்கள் ஒரு நோக்கத்தோடு அவரை வந்து அணுகிறீங்க இல்லையா? அப்போ அந்த நோக்கம் வந்து உண்மையானது இல்லையா? அவர் வந்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறாரு, நீங்கள் வந்து ஒரு திட்டத்தோடு தானே அவர்கிட்ட எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கீங்க. திட்டத்தோடு பேசியிருக்கேன். அதில் நான் மட்டும் தனியாக இயங்கலை. திட்டத்தோடு பேசுறதுக்கு காரணம் அவன் எப்பொழுதாவது என்னை படம் எடுக்கும் பொழுது அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும், அவனை அம்பலப்படுத்தணும். இன்னும் பல பெண்கள் ஏற்கனவே உள்ள பாதிக்கப்பட்ட 2 பெண்களுடைய குரல்கள் எல்லாமே கொளத்தூர்மணிக்கு கொடுத்துருக்கோம். நானும் வந்து அவனை வந்து அவன்கிட்ட நான் கேட்டேன், உங்கள் புகைப்படம் கொடுங்க, நம்ம அதை போடுவோம், அதை குறித்து ஒரு சட்ட ரீதியாக நடவடிக்கை முன்னெடுக்கும்னு சொல்கிறேன். எந்த பெண்களும் தயாராக இல்லை. 2வது ஃப்ளிக்ஸ் நான் பேச ஆரம்பித்த பிறகு 80 பெண்களில் இருந்தவங்க ஏற்கனவே 180 பெண்கள் இருந்தாங்க, பல பேர் விலகிடுறாங்க. கடைசியாக இருந்த 80 பெண்கள் நான் பேச ஆரம்பித்தோடனே யாருமே நான் ஃபேஸ்புக் விட்டு போயிட்டாங்க. 20 பெண்கள் தான் இருந்தாங்க. அந்த 20 பெண்களும் லூலுக்கு ஆதரவாக பேசிக்கொண்டு லூலுவை காப்பாற்ற நினைத்தவர்கள். ஏன்னா அந்த குற்றத்தை அவர்களும் செய்திருக்கிறார்.
நான் ஒட்டுமொத்த பெண்களும் நம்ம இதை செய்யலை. அதில் வந்து ஒரு ஒரு 4-5 பேர் பெரியார் சாரோட தொடர்புள்ளவர்கள். அவங்க எல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க, இது ஒருதலை காதலாக மாற்றி விட்டு பிரச்சனையை மாற்றணுன்றதுல தீவிரமாக இருந்தாங்க. உங்களுக்கும் அவருக்குமான நட்பு அது வந்து ஒருதலை காதல். ஆமாம். உதாரணத்துக்கு வந்து லூலு சொல்கிறாங்க, அந்த பவானி என்பவர் பெண்களிடம் செக்ஸ் தொடர்பு கொள்வார், ஆண்களிடம் செக்ஸ் தொடர்பு கொள்வார். பவானி பெண்களை வீட்டுக்கு வர வைத்து இங்கே இருக்கிற அந்த நபரையும் வீட்டுக்கு அழைத்திருக்கார். நீங்கள் அவங்கள கூட பேசிக்கலாம், பேர் நான் சொல்ல விரும்பல. அப்படி பெண்களை வர வைத்து அவங்கள உடல் உறவு கொள்வது, அவர்களை தான் அனுபவித்த பிறகு ஆண்கிட்ட கொடுக்கறது, இதை செய்வது ஒரு பெண். இதை சொன்ன இந்த தமிழ் சமூகம் அதிர்ச்சி அடையும். இது ஒரு பொள்ளாச்சி பாலியல் சர்ச்சை விட மிக மோசமாக இருக்குது. அந்த மோசமான செயல்களில் ஈடுபடுற ஒரு பெரியாரிஸ்ட், அதாவது போலி பெரியாரிஸ்ட், ஒட்டுமொத்த பெரியாரிஸ்ட் நான் பேசல, திரும்ப சொல்கிறேன், நானும் ஒரு பெரியாரிஸ்ட் தான். ஆனால் ஒரு தன்னை பெரியாரிஸ்ட் சொல்லிக்கொண்டு பெண்களை பாலியல் ரீதியாக சொல்கிற இவனை வந்து எப்படி தண்டிப்பது என்னும் பொழுது பல பெண்களுக்கு உண்மையிலே தயக்கமாக இருக்குது. அப்போ இவன் தான் அந்த வேலையை செஞ்சா, இவன் தான் அந்த படங்களை எடுக்கிறான் பொழுது நான் வந்து லைவ்ல தினமும் வந்து பேச ஆரம்பிக்கிறேன் கடுமையாக. லூலு வந்து தன்னை அரசியல் படுத்திக் கொள்ள தெரியாதவர். அவர் வந்து தண்ணி அடிச்சுட்டு மேட்ரை பார்த்துட்டு உட்காந்து பேசுறதெல்லாம் வந்து நம்ம எப்படி அரசியலாக எதிர்கொள்வோன்னு எனக்கு தெரியும். அப்போ அவரே வந்து அவர் வீடியோ செல்ஃபோனில் காட்டுறாங்க, பெரியார் சரண் எடுத்த புகைப்படங்கள் அப்பவே அனுப்பிட்டான். அப்போ நான் என்னுடைய கேள்வி என்னன்னு, நீ பெண்ணியவாதின்னு சொல்கிற, ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய நிர்வாண படத்தை கொடுக்குறான்னா இந்த வேலை தான் மற்ற பெண்கள் விஷயத்தில் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்லி சில பெண்கள் வந்து இப்போ சாட்சியாக நிற்கிறாங்க எங்ககிட்ட நீதிபதி முன்பு. நாங்கள் அதை அவங்கள வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது, எல்லா இதோ பண்ணியாச்சு, எல்லா சாட்சிகளும் இருக்குது. நாங்கள் சாட்சிகளை வந்து கலைக்கிற வேலை அதிகமாக நடந்துகிட்ருக்கு. சுபவியுடைய டிரைவர் மணி வந்து ஒரு பெண், அதாவது ஒரு பெண் சாட்சியை கலைச்சிருக்கார் மிக சமீபத்தில், ஒரு 2 வாரத்துக்கு முன்பு நடக்குது. எத்தனை போராட்டங்களை வந்து முன்னெடுக்கிறது. இப்போ வந்து என்னன்னாக்கா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து பயங்கரமாக ஒரு பாலியல் சர்ச்சை வந்தால் கொதித்தெழுவார்கள், பயங்கரமாக வசனங்கள்லாம் பேசுவாங்க. ஆனால் அவங்க நடைமுறை செயல் திட்டங்கள் எப்படி இருக்குது, ஒரு ஆண் ஒரு தலைவனே நீ தப்பு செஞ்சதா கூட ஒரு நம்ம ஒரு ஃபெமினிசம் கருத்தியலை உள்ளடக்கம் கொண்டிருக்கிற நம்மை போன்ற ஒரு பெண் பாதிப்புக்குள்ளாக்கிறார். அவள் மட்டும்தான், அந்த பாதிப்பு மட்டும்தான் நம்ம கண் முன் இருக்கணும் இல்லையா, அதை குறித்து மட்டும்தான் பேசணும். ஒரு தீப்பொறியை உனக்குள்ள உருவாக்கிட்டா உன்னை சுற்றி 10 பெண்கள் தானே வந்து நிற்பாங்க. அந்த வேலை செய்ய தயங்குறாங்க. பேச முற்பட்டாக்கா அவளை வந்து கேரக்டர் படுகொலை செய்வது, அதெல்லாம் செய்யும்போது எந்த பெண் வருவாங்க, சுந்தரவல்லி உட்பட. ரொம்ப ரொம்ப நன்றி தோழர். உங்கள் முயற்சி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ நீங்கள் வந்து அந்த லூலு குரூப்பில் இருந்த ஒரு உறுப்பினர் இல்லையா, அங்கே என்னென்னலாம் நடந்தது? ஆக்சுவலி அங்கே என்னென்னா அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் குழு அப்படின்னு சொல்கிறாங்க. WSB விமென் ஸ்ட்ரெஸ் பஸ்டர், WSB ரெபெல்ஸ் 2.0 அப்படின்னு சொல்கிறாங்க. ரெபலியஸாக இருக்கணும் பெண்கள்லாம் அப்படின்றதும். ரெண்டாவது என்னென்னா உங்களுடைய பர்சனல் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது பெண்களுக்கு, அந்த பர்சனல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்ம குழுவுக்குள்ளே பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. குழுவுக்குள்ளே முதல்ல குழுவுக்குள்ளே போகும்போது நீங்கள் எப்படி அந்த குழுக்குள்ளே போனீங்க? அந்த குழுவுக்குள்ளே எப்படி போனேன்னு சொன்னாக்கா, நான் வந்து கீதா இளங்கோவன் கீதான்னு இருக்காங்க, அவங்களோட கீதா இளங்கோவன் அவங்களுடைய குழுவில் இருக்கேன். அதாவது நாங்கள் மேரத்தான்கள் ஓடுறது, ட்ரெக்கிங் போகிறது, அந்த மாதிரியான ஒரு குழு அது. அதில் வந்து அவங்க 2 பேரும் வந்து இந்த லூலுவுடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போகிறாங்க. போய் அங்கேருந்து லைவ் போடுறாங்க. அப்போ வந்து அவங்க ரொம்ப உயர்வாக பேசுகிறாங்க, இங்கே வந்து ஒரு குழுவாக பெண்கள் செயல்படுறாங்க, ஒரு மினிஸ்ட்ரி நடத்த வேண்டிய வேலையை லூலு பண்ணுறாங்க அப்படின்னு இளங்கோவன் கீதா வந்து தோழர் லூலுன்னு குறிப்பிட்டு பேசுகிறாரு. அப்போது அங்கே நிறைய பெண்கள் குழுவாக செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பெண்கள் குழுன்ற மாதிரியான ஒரு அபிப்பிராயம் வருது. அப்புறம் மனிதின்னு ஒரு அமைப்பு, அந்த அமைப்பில் நான் இருக்கேன். அந்த மனிதி அமைப்பில் வந்து மனிதி அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர்களுள் ஒருவரான அங்கே போய் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் போய் மேடையில் பேசுகிறாங்க. அந்த புத்தகத்தை வாங்கிக்கிறாங்க, அந்த முதல் பதிப்பை வாங்கிக்கிட்டு லூலுவிட்டேந்து புத்தக வெளியீட்டு விழாவில். அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது பெண்கள் குழுவாக செயல்படுகிறார்கள், புத்தகம்லாம் வெளியிடுறாங்க, இது ஒரு நல்ல பெண்கள் குழுன்ற அடிப்படையில் தான் அந்த குழுவுக்குள்ளே நான் போகிறேன். குழுவுக்குள்ளே போகும்போது என்னென்னா ஒரு வீடியோ கால் பண்ண சொல்கிறாங்க. அந்த குழுவினுடைய மாடரேட்டர் பவானின்றவங்க வீடியோ கால் பண்ணும்பொழுது நம்ம பெண்கள்ன்றதை உறுதிப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா ஆண்கள் யாரும் குழுவுக்குள்ளே இல்லை வேவு பார்க்கிற மாதிரியா யாரும் என்ன இதுன்னு தெரியல, அந்த மாதிரி வெரிஃபை பண்ணிக்கிட்டு உள்ள அனுமதிக்கிறாங்க. குழுவுக்குள்ள அனுமதிக்கும் பொழுது அந்த குழுவில் வந்து டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க.
அந்த டாஸ்க்னா என்னன்னா ஒவ்வொரு துண்டை கட்டிக்கிட்டு குளிச்சுட்டு வரும்போது துண்டை கட்டிக்கிட்டு ஃபோட்டோ போடுறது, எத்தனை பேர் அந்த மாதிரி ஃபோட்டோ போடுறாங்கன்ற மாதிரியான டாஸ்க் பண்ணாதவங்கள அவங்க வந்து மியூட் பண்ணிடுறாங்க அந்த குழுவில். அவங்க வந்து கமெண்ட்டோ பதிவுகளோ எதுவும் போட முடியாதபடி. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சுயசரிதை எழுத சொல்கிறாங்க. சுயசரிதை எழுதும் பொழுது எந்த வகையில் குடும்பத்தில் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, குறிப்பிட்டு கணவரால் திருப்தி செய்ய முடியலையா, அந்த மாதிரியான ரொம்ப பர்சனலாக நீங்கள் வேற யார்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளை பேசுறதுக்கு பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. அப்போ அதை இங்கே வெண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே வெளிப்படையாக அந்த பெண்கள் வந்து சொல்லிடுறாங்க. கணவரோட திருப்தியாக இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த தகவல்களை எல்லாம் அவங்க சேகரித்து வச்சுக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு இந்த மாதிரி என்னென்னா பெண்கள் வந்து திருமணம் தாண்டிய உறவுகள் இருந்தால் கூட இப்படி என்னுடைய ஆண் நண்பரோட நான் போய் தங்கி இருக்கேன்ற தகவல்களை உள்ள சொல்கிறது. அதாவது அவங்க வந்து பொது வெளியில் அதெல்லாம் சொல்ல முடியாது, நான் வந்து சந்தோஷமாக இருந்தேன் ஆண் நண்பரோட போயின்றது. அப்போ அதெல்லாம் குழுவுக்குள்ளே இருக்கிற பெண்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி அவங்க எல்லா தகவல்களுமே சொல்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் என்னென்னா இந்த தகவல்கள் எல்லாம் சேகரிக்கப்படுகிறது. அது என்னென்னா லூலுவே 5 ஐடி பாஸ்வேர்டு வச்சுருக்காங்கன்றது பின்னாடி தெரிய வருது. அது ஒரு பெண் பெயரில் தான் அந்த ஐடி பாஸ்வேர்டு இருக்குது. அப்போ அந்த குழுவுக்குள்ளே இருக்கிற பெண்கள் தான், எல்லாருமே பெண்கள் தான் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்போ அந்த குழுக்குள்ளே இருக்கிற பெண்கள்லாம் எல்லா டீட்டெயில்ஸும் வெளியில் சொல்கிறாங்க. அப்போ அவங்க ரொம்ப அந்தரங்கமான தகவல்கள் கூட உள்ள பதிவு செய்யப்படுது. அந்தரங்கமான புகைப்படங்கள், அவங்க வந்து ஒரு ஆண்களோட போய் தங்கும்போது அவங்களோட பண்ணுற அந்த பெட்ரூமில் என்ன நடக்குதுன்றதெல்லாம் கூட லைவில் போட்டுடுறாங்க. குழுவுக்குள்ளே லைவ் போடுவாங்க. அப்போ அந்த தகவல்கள் எல்லாம் டவுன்லோட் செய்யப்பட்டு சேகரிக்கப்படுகிறது என்பது தெரியறதில்லை பெண்களுக்கு. அப்போ அந்த மாதிரி டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, குழுவில் இந்த மாதிரி பேசுகிற பெண்களில் தேர்ந்தெடுத்து பார்த்துக்கிறாங்க எந்த பெண்கள்கிட்டேருந்து பணம் பறிக்க முடியும், இவங்க பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கிறார்கள், அல்லது எந்த பெண்களை உடல் ரீதியாக மற்றவர்கள்கிட்ட அனுப்பி அதனால அவங்க செல்வாக்கு பெற முடியும் அப்படின்ற மாதிரி. இப்போ பணம் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய பெண்களை பணம் பறிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்க குடும்ப வாழ்க்கையில் திருப்திகரமாக வாழலை அப்படின்னு சொல்லும்போது குழுவில் இருக்கிற ஒரு சில லூலுடைய குரூப்பில் குழுவாக செயல்படுகிற அந்த லூலு குழுவிலேயே ஒரு சில பேர் மாடரேட்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நீ வந்து ஒரு ஆண் வந்து பேசுகிறாரு, உனக்கு வந்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு எல்லாத்தையுமே நீ பேசலாம், இதெல்லாம் நீங்க மெம்பரா இருக்கீங்க அந்த குரூப்ல? ஆமா, அந்த குரூப்ல உள்ள அது மாதிரிலாம் நடக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆண்கள் கிட்ட இது பண்ணிட்டு இதெல்லாம் சகஜம், இந்த காலத்துல இதெல்லாம் தப்பே கிடையாது, இது மாதிரி பெண்களுக்கு வந்து பாலியல் சுதந்திரம், குடும்பம் சரியில்லைன்னா வெளியில போய் நீங்க உங்களுடைய பாலியல் எங்கேயாவது வந்து பெரியார் அவங்க கோட் பண்ணி பெரியார் அப்படி ஆமா, அதாவது பெரியார் வந்து இதுதான் பெரியாருடைய பெண் விடுதலை வந்து இதுதான், அதாவது பெண்ணுடைய உடல் தேவைகளை அவள் திருப்தி செய்து கொள்ளலாம் அப்படின்ற அந்த மாதிரி தான் சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பெண்ணியன் அடிமையானால இருக்கு அப்படின்றாங்க. அந்த மாதிரியான சில நம்ம சமூகம் வந்து சில ஒழுக்கங்களை கன்வின்சிங் ஃபேக்டரா பயன்படுத்துறாங்களா? ஆமா, ஒரு சமூக இந்த சில பெண்களுக்கு மாத்திரம் சில ஒழுக்கங்களை விதித்திருக்கிறது. பெரியார் வந்து அதை எதிர்க்க சொல்றாரு, அதனால நமக்கு மட்டும் ஏன் இந்த ஒழுக்கங்கள், ஒரு ஆண் போய் 4 பெண்களோட படுக்கிறாரு, அப்போ பெண்களும் நம்மளும் போய் படுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை பெரியார் தான் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி பெரியாரை கோட் பண்றாங்க அந்த இடத்துல. அப்போ அந்த மாதிரி சொல்லி நீங்க வந்து ஆண்களோட பழகலாம். உங்களுக்கு நடந்தது என்ன, உங்க இதுல நீங்க பார்த்தது வரையும்? நான் பார்த்தது வரை பெண்களை இப்படி தான் பண்ணுறாங்க. ஆண் நண்பர்களோடு சேர்த்து விட்டுட்டு அவங்கள என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு ஆண் நண்பரை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த ஆண் நண்பரோட அந்த பெண்கள் பேசும்போது ரொம்ப இயல்பாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசி பேபின்னு கூப்பிட்டு ரொம்ப கொஞ்சி பேசி அந்த பெண்களுக்கு எந்த மாதிரியான இதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் வந்து ஒரு ஆணாக பேசும்போது அந்த பெண்கள் வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுது. ஏன்னா அவ்வளோ அக்கறையாக அவ்வளோ இதுவாக
பேசக்கூடிய ஒரு ஆண் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிறாங்க, உடல் ரீதியாகவும் அவங்க தொடர்புக்கு போகிறாங்க. அப்போ அதையும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சகஜமாக பேசிக்கிட்டே நம்ம இது பண்ணலாம். அந்த ஆண் கேட்குறாரு, குளிக்கும் போதும் நம்ம பேசிக்கிட்டே, நானும் குளிக்கிறேன் வீட்டில், நீயும் குளி, நம்ம வீடியோ கால் பேசிக்கிட்டே நம்ம குளிக்கலாம், நமக்குள்ளே என்ன இருக்குது, ஒளிவு மறைவு என்ன, நம்ம அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டோம், அவ்வளோ நெருக்கமாக இருக்கோம், நம்ம அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வீடியோக்கள் ரெக்கார்ட் ஆகிறது தெரியாமையே அந்த பெண்கள் வந்து பாத்ரூமில் குளிக்கும்போது அந்த ஆணும் குளிக்கிறாரு, அவர் வேறு இடத்துல இருக்கார், இவங்க வீட்டில் பாத்ரூம்குள்ளே இருக்காங்க. அப்படிங்கும்போது அதை ரெக்கார்ட் செய்யப்படுறதே தெரியறதில்ல அவங்களுக்கு. இதெல்லாம் அவங்க சேகரித்து வச்சுக்கிறாங்க. எல்லாருமே ஒரு குழுவாக தான் அவங்க செயல்படுறாங்க. இவங்க சொல்கிற எல்லா நபர்களுமே ஒரு குழுவாக தான் செயல்படுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு கொஞ்சம் பண வசதி உள்ள பெண்களாக இருந்தால் இவ்வளோ பணம் கொடு, இத்தனை லட்சம் கொடு அப்படின்னு கேட்குறது. இல்லைனா நீங்கள் வந்து வேலை செய்ய சம்பளம் வாங்குறல்ல, மாதம் ஒரு 25,000 கொடு. யாருக்கு கொடுக்கணும்? அந்த லூலுவுக்கு இல்லை, அந்த சம்மந்தப்பட்ட நபர் கேட்பாரு, நீ என்னோட பழகினி இல்லை, எனக்கு கொடு அப்படின்னு. ஆனால் அவர் லூலுவோடைய நெருங்கிய வட்டத்தில் தான் இருக்கிற நபர்கள், அவங்கெல்லாம் ஒன்றா செயல்படுறவங்க தான். அப்போது அந்த மாதிரி கேட்குறது, அப்போ அந்த ஆண் தான் கேட்டு மிரட்டுறாரு, இல்லைன்னா உன்னுடைய படங்கள்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு. அப்போது அந்த பெண்கள் ஒரு கட்டத்தில் உணர்ந்துடுறாங்க. அப்போ இவங்க தோழர் மாதிரி இருக்கிறவங்க, தோழர் வந்து அதை முகநூலில் முன்னெடுத்து இந்த குழுக்குள்ளே இப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் பல பெண்கள் வந்து ஐயோ நம்ம மாட்டியிருக்கோமேன்ற மாதிரியான அதிர்ச்சிக்குள்ளாகிறார்கள். அப்போ வந்து அந்த உண்மையை வெளியில் சொல்ல முற்படுறாங்க அந்த பெண்கள். குழுவுக்குள்ளே இப்படி நடந்தது, எனக்கும் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு வெளியே சொல்ல முற்படும் பொழுது அந்த குழுவுக்குள்ளே போய் அந்த குழு தலைவி லூலுவையும் கேட்குறாங்க கேள்விகள். ஏன் இப்படி நடந்துச்சு, எதுக்கு இந்த மாதிரி அவங்க பேசுகிறாங்களே, தமிழச்சி பேசுகிறாங்களே, என்ன நடந்துச்சு, எங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்களே, இந்த மாதிரி ஒரு இப்போ யாரும் இந்த மாதிரி அவங்கள்ட்ட லூலுகிட்ட சொல்லல, யாருமே என்னுடைய படத்தை அவர் வெளியிடுறோம், உங்கள் நண்பர் வெளியிடுறேன்னு சொல்கிறாரு, காசு கேட்குறாருன்னு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, நீ தானே போன, நீ பழகிட்ட, அந்த ஆள் மிரட்டும் போது அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. உங்கள் மூலமாக உங்கள் குழுவில் வந்ததுனால தானே இந்த தொடர்பு ஏற்பட்டதுன்னா, இதை வெளியே சொன்னியானா நீ மாட்ட போகிற, எனக்கு தெரியும் நீ அவனோட போய் எங்கே படுத்தன்ற டீட்டெயில்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னும் போது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் வந்து தங்களுடைய இந்த மாதிரி பண்ணது வெளியில் வந்துருமோ அப்படின்ற அச்சத்தில் முகநூலை விட்டே பயந்து ஓடிடுறாங்க. அவங்க இதை வெளியே சொல்ல மறுக்கிறாங்க. இதை ஒரு புகாராக கொண்டு வந்து இந்த மாதிரி மிரட்டப்பட்டோம் அப்படின்றத வந்து வெளியே போலீஸ்க்கு சொல்லக்கூட பெண்கள் தயாராக இல்லை. ஏன்னா அச்சத்தின் காரணமாக ஓடிடுறாங்க அவங்க. அதில் ஒரு சில பெண்கள் மட்டும் வழக்கு கொடுத்து புகார் கொடுத்து அது வழக்காக இருக்குது இப்போ. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ.